டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் அவருக்கு சார் கிட்ட சேர்றதுக்கு பிஃபோரே வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் நெறைய YouTubeல என்னோட ஃபீச்சர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சரிங்க. YouTubeல. அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு பிஃபோர் அனுப்பிச்சோம். இது வந்து எப்படின்னா, நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா சேர முடியாது. எ எத்தன பேர் அப்ளை பண்ணாலும், யாருக்கு கத்துக் குடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது தான் ஃபில்டர் ஆகும் அந்த இடத்துல. ஸோ அப்படி எனக்கு அந்த இடத்துல வந்து கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப நமக்கு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கோம்ல. அப்பாடான்னு இருந்தது எனக்கு அப்பதான். ஸோ நான் தான் உங்கள்ட்ட சொன்னேனே, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும்ன்றது அது தப்பு. ஆர்ட்ல மட்டும் எல்லாம் தெரிஞ்சவங்கன்றது யாருமே கிடையாது. அப்படி இல்லாட்டி இந்த வயசுல கூட கமலஹாசன் சார் போய் அமெரிக்கால ஏஐ படிக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அவரே படிக்கிறாரு. நான்லாம் என்ன இங்க டைரக்ஷன் அப்படின்றதுல இன்னும் என்னலாம் நமக்கு இருக்கு. எ எப்படியெல்லாம் இன்னும் இது பண்ணலாம். ஸோ நான் எடுக்க ஆசைப்படுற சினிமா தான் அவர் எடுக்கிறார். செழியன் சார். ஸோ அப்ப நான் அங்க தானே போணும்.